ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. அதாவது ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஆன்லைன் முன்பதிவை 80,000 அதிகரிக்க முடிவு செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களை சொல்ல போகிறேன். அதாவது சபரிமலையில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால ஆன்லைன் புக்கிங்கை பார்த்தீங்கன்னா இப்போ 80,000 அதிகரிக்க முடிவு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி மாலை திறக்கப்பட்டது. மறுநாள் 16ஆம் தேதி மண்டல பூஜை தொடங்கி நடந்து வரும் நிலையில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வதற்கு தேவசம் போர்டு இந்த ஆண்டு பல்வேறு புதிய நடைமுறைகளை அமல்படுத்தி வருகிறது. அதன்படி ஆன்லைன் முன்பதிவு மூலமாக 70,000 பேர், ஸ்பாட் புக்கிங் மூலமாக 10,000 பேர், தினமும் 80,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமின்றி குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் சாமி தரிசனம் செய்ய செல்வதற்கு சன்னிதானத்தில் தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கும் போது மட்டும் நடைப்பந்தலில் கூட்டமாக இருக்கிறது. மற்ற நேரங்களில் பக்தர்கள் வெகு நேரம் காத்திருக்காமல் சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும் நேரத்திலும் பக்தர்கள் 18ஆம் படியில் ஏற அனுமதிக்கப்படுவதால் 18ஆம் படி உள்ளிட்ட சன்னிதான பகுதியில் ஏற்ற கூட்ட நெரிசல் என்பது இல்லை. மேலும் ஒவ்வொரு நாளும் பக்தரின் வருகை அதிகரித்தபடி இருக்கிறது. இன்று காலை சபரிமலை பகுதியில் மழை பெய்தது. மழையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் மலை ஏறி செல்கின்றனர். மேலும் 18ஆம் படி ஏறுவதற்கும் சாமி தரிசனம் செய்வதற்கும் கொட்டும் மலையில் நனைந்தபடி நின்றனர். இந்நிலையில் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்வதற்கான ஆன்லைன் முன்பதிவை 70,000 80,000 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் 70,000 பேர், ஸ்பாட் புக்கிங் மூலம் 10,000 பேர் என தினமும் 80,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்கு குறைவாகவே தினமும் பக்தர்கள் வருகிறார்கள். ஸ்பாட் புக்கிங் முறையில் தற்போது வரை அதிகபட்சமாக ஒரே நாளில் 5,982 பேர் பதிவு செய்து சன்னிதானத்திற்கு சென்றிருக்கிறார்கள். 18ஆம் படியில் பக்தர்கள் விரைவாக ஏறச் செய்தல், தரிசன நேரத்தை நீட்டித்தல் போன்ற நடவடிக்கைகளால் பக்தர்கள் நெரிசல் இல்லாத சுமூகமான தரிசனத்தை பெற முடிந்த போதிலும் பக்தரின் வருகை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இதன் காரணமாக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதன் மூலம் கிடைக்கும் வருவாய் பாதிக்கிறது என்று கூறப்படுகிறது. மேலும் அரவணை மற்றும் அப்பம் உள்ளிட்ட பிரசாத விற்பனையும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என தெரிகிறது. இந்த காரணங்களுக்காக பக்தரின் வருகையை அதிகப்படுத்த ஆன்லைன் முன்பதிவை 80,000 அதிகரிக்கவும், ஸ்பாட் புக்கிங்கை தொடர்ந்து 10,000 தொடரவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஓரிரு நாளில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதனால் எல்லாம் நீங்கள் ஸ்பாட் புக்கிங் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற சபரிமலை தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா.